தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. மண்ணிடை இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே, புண்கள் இருக்கும் வரையில் மருந்தின் தேவை நித்தியமே. விண்ணர சமயம் உலகம் முழுதும் இதுதான் தத்துவமே, எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவை நம்புவமே, நாம் இயேசுவை நம்புவமே. எங்களுடைய முதல் நிகழ்வாக இப்பொழுது பிகினர் பிரைமரி பிள்ளைகள் இந்த வருடத்தில் அவருடைய பாடத்திட்டங்களில் உள்ள கேரக்டர்ஸை இங்கே ஆக்ட் செய்து நம்ம முன்னாடியாக காண்பிக்க இருக்கிறார்கள். எல்லா பிகினர் பிரைமரி பிள்ளைகள் கேரக்டர்ஸ் செய்கிறவர்கள் முன்பதாக வரும்படி அழைக்கப்படும். நான் தான் தாவீது, நான் ஆடு மேய்ப்பவன், நான் நல்ல பாட்டு பாடி இசை வாசிப்பேன். கோலியாத்தை கொன்றவன் நான் தான், நான் இஸ்ரவேல் தேசத்தில் 2வது ராஜாவாக மாறினேன். நான் இஸ்ரவேல் தேசத்தை 40 வருஷம் ஆண்டேன். கடவுள் எலியாத்திகரிசி மூலம் என்னை தான் அபிஷேகம் பண்ண அனுப்பினார். நான் கடவுளுடைய இதயத்தை ஏற்றவனாக இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கடவுளுடைய இதயத்தை ஏற்றவனாக இருங்கள். தேங்க்யூ, பை பை. கத்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்குறேன். நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் தான் சாம்பல் தீக்கிறேன். சரி, நான் இது ரொம்ப சின்ன வயசில் இருக்கமோ ஏசப்பைய பேர் சொல்லி கூப்பிட்டு பேசினாரு. நான் இசைவேலா தீக்கதாசியாக இருந்தேன். ராஜாக்கள் எல்லாரையும் அபிஷேகம் பண்ண தெரியுமா? நீங்களும் என்ன மாதிரி தீக்கதாசியான ஏசப்பா கூப்பிட்ற சத்தத்தை கேளுங்க. நான் வரட்டுமா? பை பை, டாட்டா. கத்தாவே சொல்லும் அடையன்னு கேட்குறேன். நான் யாருன்னு தெரிந்தா, நான் தேவனுக்கு உண்மையானவன். தேவன் எனக்கு 10 கட்டளை கொடுத்தார். அவர் என்னோட கூட பேசினார். உங்களுக்கும் பேசணும்னா தினமும் ஜெபம் பண்ணுங்கள், பைபிள் படிங்க. இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுதா? நான் தான் மோசே. தேங்க்யூ. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரோட நாமத்துக்கு சோத்திரம். ஒரு மனுஷனால் எல்லா சிச்சுவேஷனையும் சொல்ல முடியாது, ஆனால் என்னால் சொல்ல முடியும் கைஸ். நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் யோபு. நான் ரொம்ப பணக்காரன். எனக்கு 10 பசங்க, நிறைய வேலைக்காரங்களாம் இருந்தாங்க. எனக்கு நிறைய ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம், கழுதை, மாடெல்லாம் இருந்துச்சு. ஒரு நாள் சாத்தான சோதிச்சிட்டான். சரி நான் ஓட்ட எடுத்துகிட்டு போய் ரோட்டில் தான் உட்காந்துருக்கேன். அப்புறம் என் ஒய்ஃப் சொன்னால், நீ ஏசப்பாவை தூதிச்சிட்டு செத்து போயிருன்னு சொன்னான். அப்போ கூட நான் ஏசப்பாவை டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தேன். அதனால ஏசப்பா எனக்கு எல்லாம் ரெட்டிப்பாக தந்தார். அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏசப்பாவை திட்டாதீங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். அப்படி சொல்லுங்க. பாய். ஹாய், நான் யாருன்னு தெரியுதா? என்கிட்ட தான் கேப்ரியல் தூதன் பேசினாங்க. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அவர் கீழ்ப்படிந்தனால இயேசு கிறிஸ்துவன் வயிற்றில் பெற்றெடுக்கிற பாக்கியவதியாக மாறினேன். நீங்களும் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் பரலோகம் கிடைக்கும். பாய். ஹாய், நான் தான் யாருன்னு தெரியுதா? நான் தான் டெபோரா. என்னை ஷார்ட்டாக டெபோட்டு கூப்பிடுவாங்க. என்ன சாதாரணமாக நினைக்காதீங்க. நான் தான் உண்மையான சிங்கப்பெண். அட ஆமாங்க, பைபிளில் கூட சொல்லியிருக்கு, முதல் பெண் நியாயாதிபதி நான் தாங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியும். அது மட்டும் இல்லை, இஸ்ரவேலை வெற்றிக்கு வழிநடத்திய மிலிட்ரி லீடரும் நான் தாங்க. இப்போ சொல்லுங்கள், நான் சிங்கப்பெண் தானே? அந்த காலத்திலே என்னால் அப்படி இருக்க முடியும்னா, இந்த காலத்தில் ஏசப்பாக்கு நீங்கள் நல்லா பண்ணலாம். யோசிங்க. நான் வரட்டுமா? நம்ம நல்லா ஒரு விஷயத்துக்காக ப்ரே பண்ணுறீங்களா? நீங்கள் நினச்சதுன்னா நடக்கலையா? சோர்ந்து போயிட்டீங்களா? அப்போ நீங்கள் கேட்க வேண்டியது என் கதை தாங்க. என் பேர் தான் அண்ணன். என் கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆகிய ஒரு குழந்தை இல்லை. அதனால இந்த ஊர் பேசாத பேச்சு இல்லை. அதை விடுங்க. என் ஹஸ்பண்டே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்போ தான் நான் ஏசப்பாவோட கால் பதத்தில் உக்காந்தேன். எனக்கு சாம் கிடச்சாரு.
உங்கள் பேர் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஏசப்பா க்ரீன் சிக்னல் காட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய். நான்டா எஸ்டர் ராஜாட்டி. எனக்கு அப்பா அம்மா இல்லை, என் சித்தப்பா தான் என்னை வளர்த்தாரு. நான் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அகஸ்வேட் ராஜா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் யூத ஜனங்களை ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி ஆமான் கிட்ட இருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம். நீங்களும் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணால் ஜெயிச்சிடலாம். பாய். எல்லாரும் என்னை யாருன்னு பார்த்தீங்களா? நான் தான் லாசரு. 4 நாள் கழித்து நாரி போன என்ன உயிரோடு எழுப்பி ஜீவனம் கொடுத்தார். என்னோட சகோதரிகள் மார்த்தாள், மரியாள். அவங்க ஏசப்பா மேலே வச்சுருக்கிற விசுவாசத்தினால எனக்கு உயிர் கிடைச்சிது. நீங்களும் ஏசப்பா மேலே விசுவாசமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் நாயின் ஒரு விதவை. எனக்கு ஒரே ஒரு பையன்தான். அவனும் ஒரு நாள் இறந்து போயிட்டான். நான் அந்த அவங்க பாடையில் ஏற்றிட்டு போகும்போது நான் அந்த பாடை பின்னாடியே போனேன். அந்த வழியாக ஏசப்பா வந்து என்கிட்ட வந்து நீ அழாத அப்படின்னு சொல்லி பாடையை தொட்டார். தொட்ட உடனே என் பையன் ஏந்து உட்காந்துட்டான். உட்காந்தோடனே எனக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு. அதனால் நான் ஏசப்பாக்கு ஒரு நல்ல சாட்சியாக இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு நல்ல சாட்சியாக இருக்கணும். நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் பிறவி குருடன். நான் பிறவி குருடனாக இருந்ததுனால நான் பிறக்கும் போதே குருடனால பிறந்தேன். எனக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க, எங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது. ஏசப்பா ஒரு நாள் அங்கே வரும்போது சீஷர்கள் ஏசப்பா கிட்ட கேட்டாங்க, இவன் குருடனாக பிறந்தது யார் செஞ்ச பாவமோ? இவன் செஞ்ச பாவமா இல்லை இவன் பெற்றோர் செஞ்ச பாவமானு. அதுக்கு ஏசப்பா சொன்னாங்க, இவன் செஞ்ச பாவமும் இல்லை, அதான் பெற்றோர்கள் செஞ்ச பாவமும் இல்லை, தேவனுடைய கிரிய வெளிப்பட தான் இவன் இப்படி பிறந்தான்னு சொல்லி ஏசப்பா உண்மையினார சேர் உண்டாக்கி என் கண்களில் பூசினாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னை போயிட்டு சீலோவாம் கரைக்கடையில் போயிட்டு மூஞ்சி கழுவ சொன்னாங்க. நானும் ஏசப்பாவோட பேச்சை கேட்டு போய் கழுவுனேன். எனக்கும் கண்ணு தெரிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதே மாதிரி ஏசப்பாவோட பேச்சு கேட்டு ஏசப்பாவோட வழியில். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டைம் ஆகுது, நான் தேவாலயம் போயிட்டு வரேன். படுக்கையிலே இருக்கேன்னு என்னை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், நான் தான் திமிர் வரக்காரன். எனக்கு ரொம்ப திமிர்லாம் இல்லைங்க. ஏசப்பாவை பார்க்கவே முடியல, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தது. என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸ் கூறியை பிச்சுட்டு என்னை கீழே இறக்கிட்டாங்க. ஏசப்பா என் மேலே இருக்க ட்ரஸ்ட்டை பார்த்து என்னை குணப்படுத்திட்டார். நீங்களும் ஏசப்பா மேலே ட்ரஸ்ட் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். நீங்கள் எவ்வளவு பிரியமான்கள் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். உங்களின் தூய்மையான கள்ளம் கபடி இல்லாத மனம், உண்மையான விசுவாசம் மற்றும் தாழ்மை ஆகிய குணங்களை அவர் பாராட்டுகிறார். இவைகள்தான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் என்று உரைக்கிறார். இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் இப்பொழுது வேதம் நமக்கு கற்றுக்கொள்ளும் வழிகளின்படி நடப்பீர்களா? உங்கள் பள்ளி பாடங்களை படிப்பது போல் தினமும் வேத வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் ஆண்டவரை பிரியப்படுத்த செய்யுங்கள். சபை போதகருக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடவுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கும் அமைதிக்கும் உதாரணமாக வாழுங்கள். அன்பார்ந்த பெற்றோர்களே, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்ற வேத வசனத்தின்படி இன்றைய காலகட்டத்தின் சவால்களுக்கு மத்தியில் தேவனுடைய வார்த்தையின்படியும் உபதேசத்தின்படியும் வளர்ந்து அவர்களோடு அதிக நேரத்தை செலவிடுங்கள். அவர்களை அன்போடு கண்டித்து கர்த்தரின் வழிநடத்துதலில் பயிற்றுவியுங்கள். இறுதியாக, அன்பு செல்வங்களே, ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த தாளந்துகளை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துங்கள். தேவன் தாமே உங்கள் எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்தபடியாக பிரைமரி பிள்ளைகள் இப்பொழுது அவர்கள் கற்றுக்கொண்ட மனப்பாட வசனங்களை இப்பொழுது நம்ம மத்தியில் சொல்லுவார்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். யோவான் 11:40.
இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். யோவான் 5:8. வாலிபனே எழுதிரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்றார். உன் வழியை கத்தருக்கு ஒப்பித்தார்மே நம்பிக்கையார் அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். ஜல்தியாயோடி வந்து சாட்சி போட்டு சொல்லாமல் ஜல்தியாயோடி வந்து காக்கும் செட்டைகளின் கீழே கண்டடைவாய் ரட்சிப்பை, காக்கும் செட்டைகளின் கீழே கண்டடைவாய் ரட்சிப்பை. ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் திட்டமாய் இயேசுநாத செட்டையின் கீழ் இருப்பாய், திட்டமாய் இயேசுநாத செட்டையின் கீழ் இருப்பாய். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர், கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவியே, உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமா பாடுறியே, உன்னை அழகாக படைச்சது யாரு? சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவியே, உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமா பாடுறியே, உன்னை அழகாக படைச்சது யாரு? ஐயோ ஐயோ இது தெரியாதா? ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார். ஐயோ ஐயோ இது தெரியாதா? ஒரு ஆண்டவர் எனக்கு மேலே இருக்கிறார். உண்ண உணவு கொடுக்கிறார், உறங்க இடமும் கொடுக்கிறார், இந்த உலகத்தையே படைச்சு இருக்கிறார். உண்ண உணவு கொடுக்கிறார், உறங்க இடமும் கொடுக்கிறார், இந்த உலகத்தையே படைச்சு இருக்கிறார். அம்மாஞ்சிட்டு குருவியே, அம்மாஞ்சிட்டு குருவியே, இந்த மனுஷங்களுக்கு புரியவில்லையே. உங்களுக்காகிற ஆண்டவர் எங்களுக்காக மாட்டார், எனக்கு ஏதும் இல்லையே. Every move I make in you. You make me Jesus. Every breath I take in you. Every step I take in you. You make me Jesus. Every breath I take in you. Na 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 na.
Jesus, every breath I take in you. Every step I take in you. You make move, Jesus, every breath I take in you. Waves of mercy, waves of grace, everywhere I look, I see your face. Your love has captured me. Oh my God is love, how can it be? soul will sing your praise and
Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. Worship His holy name. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I worship His holy name. நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அதே வேளையிலே இந்த இடத்துல என்னை அழைத்த இந்த சபையினுடைய ஆயர் அவர்களுக்கும், இங்கே வந்து வாழ்த்தி கொண்டிருக்கிற பேராயர் ஐயா அவர்களுக்கும், இங்கே இருக்கின்ற அனைத்து விசுவாசிகளுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், நான் இன்று காலையிலிருந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஒரு பூரிப்போடு இருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் நான் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்தவன், வைராக்கியமுள்ள இந்து குடும்பத்திலே பிறந்தவன். 7 பேரில் நடுவில் பிறந்தேன், 5வது ஆள். வைராக்கியமான விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்த நான், இதுபோல நடந்த
ஓய்வு நாட் பாடசாலை மூலமாக ரட்சிக்கப்பட்டவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நான் பிறந்தது இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முகவூர் என்ற ஊர், இந்த தென்காசி குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர். ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போதே 5 வயசுல எங்கள் தாத்தா என்னை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காட்டுப்புதூர் என்கின்ற ஒரு அழகான கிராமத்தில் கொண்டு போய் அங்கே வச்சு என்னை பள்ளியில் சேர்த்து வளர்த்தார்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல திருச்சபை இருந்தது. பள்ளியில் என்னிடத்தில் படித்தவர்களெல்லாம், என்னோடு படித்த 1ஆம் வகுப்பில் படித்த மாணவர்கள், நண்பர்கள், இது போன்ற பிள்ளைகள் என்னை சண்டே ஸ்கூலுக்கு அழைத்து சென்றார்கள். எனக்கு தெரியாது. அப்படி நான் முதல் தடவை போன போது எங்கள் வீட்டில் எனக்கு அடி விழுந்துச்சு, அந்த பக்கம்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் அங்கே ஒரு சொடலமாடன் கோயில் இருந்துச்சு, அங்கே கொடை நடந்துச்சு. ராத்திரி 12 மணிக்கு நிறைய ஆடு, மாடு, கோழி எல்லாம் வெட்டி அந்த இரத்தத்தை அவங்க தெய்வத்திற்கு படைத்த காட்சியை ரொம்ப கொலை நடுங்க பார்த்து கொண்டிருந்தேன். அடுத்த 2 நாள் கழித்து திருச்சபைக்கு வீட்டில் திட்டினாலும் பரவாயில்லைன்ட்டு இங்கே வந்தேன். இங்கே இது மாதிரி, இங்கே இருக்கிற மாதிரியே ஒரு பரலோகம் போல் இல்லையா, ஒரு குட்டி பரலோகம் மாதிரி தான் இந்த திருச்சபையை நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு பரலோகம் போல் அந்த திருச்சபை இருந்தது. அங்கே வந்திருக்கிறவர்களெல்லாம் தேவதூதர்களைப் போல இருந்தார்கள். நான் அங்கே பார்த்த காட்சிக்கும் இங்கே பார்த்த காட்சிக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. 1ஆம் வகுப்பு படிக்கிற அந்த நேரத்தில் இதுதான் தெய்வம் என்று நான் ஏற்றுக்கொண்டேன். என்னை ஏற்றுக்கொள்ள வைத்தது என் கூட படித்த 1ஆம் வகுப்பு தோழர்கள், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க முன்னால் இன்றைக்கி அவர்களுக்கான சிறப்பு நாளிலே ஆண்டவர் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அதிலே ஒரு விசேஷமான அர்த்தம் உண்டு. இன்றைக்கு இந்த பிள்ளைகளை எந்த வழியிலே நாம் வளர்க்கிறோம் என்பதை குறித்து தியானித்தோம். நான் ஒருவேளை காலையிலே ஒரு செய்தியும் 2வது வேளை வேறொரு செய்தியும் சொல்லலாமா என்று கூட நினைத்தேன். ஆனால் நான் காலையில் பேசிய செய்தியே இந்த பிள்ளைகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் என்பதனாலே மீண்டும் அதையே பேசலாம் என்று சொல்லி ஆண்டவர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் ரெபேக்காள் பற்றி நமக்கு தெரியும். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு சொன்னாக்க, பழைய ஏற்பாட்டு பகுதியில் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காத ஒரு பெர்ஃபெக்ட் கப்பிள் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஈசாக்கு ரெபேக்காள் தான். இவங்க 2 பேரும் தான் ஒரே கணவன் ஒரே மனைவியோடு வாழ்ந்தவர்கள். அது ஒரு பெரிய ஆச்சரியமான அதிசயமான ஒரு காட்சியாக நான் பார்க்கிறேன். இந்த ரெபேக்காள் தான் இஸ்ரவேல் சந்ததியை, இஸ்ரவேல் கோத்திரம் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறாள். இஸ்ரவேல் கோத்திரம் பாதுகாப்பாக வளர்வதற்கு காரணமாக இருந்தவள் இந்த ரெபேக்காள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த ரெபேக்காளை குறித்து நல்ல தாயா என்று சொல்லி கேள்வி கேட்பவர்கள் உண்டு இந்த நாட்களிலே. இந்த ஏன் அப்படி கேட்கிறார்கள் என்று சொன்னால், அவள் ஒரு பாகுபாட்டோடு நடந்து கொண்டாள், பட்சபாதத்தோடு நடந்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். மூத்தவனுக்கு அவள் ஆதரவு கொடுக்கவில்லை, இளைய மகனுக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டாள், அதுவும் ஏமாற்றி பெற்று கொடுத்தாள். இப்படி 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை இப்படியும் ஒரு பிள்ளையை அப்படியும் வளர்ப்பது சரியா? இன்றைக்கு அவள் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க முடியுமா என்ற கேள்வி நமக்குள்ள எழுகிறது. 2வதாக, இந்த இஸ்ரவேல் சந்ததி என்று சொல்கிறோமே, அந்த இஸ்ரவேல் யாக்கோபு எத்தன் என்று சொல்லப்படுகிறான். அப்படி தான் எல்லாரும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவன் எத்தனா என்று தெரியாது, எத்தன் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆக அவள் ஒரு பட்சபாதம் உள்ள தாய், இவன் ஒரு எத்தன். இவர்கள்தான் இஸ்ரவேல் கோத்திரத்தை உருவாக்கினார்களா, இஸ்ரவேல் சந்ததியை உருவாக்கினார்களா? இது சரிதானா என்ற கேள்விக்கு நாம் இன்றைக்கு விடை காணப்போகிறோம். சரியா? அதுக்கு முன்னால் நான் சொன்னேன் இல்லையா, நான் அப்படி வந்து ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற போது எனக்கு நல்ல
ஆண்டவருடைய இந்த சண்டே ஸ்கூலில் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து மிகப்பெரிய ஊழியக்காரர்கள். அந்த பாடங்களை கேட்டு 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 நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எங்கள் தாத்தா பாட்டிக்கு 2 பேருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அவங்ககிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கினாலும் திரும்ப திரும்ப சொல்லி ஒரு காலகட்டத்தில் அவங்க ஒரு 6ஆம், அதாவது நான் வந்து 71வது வருஷம் 71 அந்த 1ஆம் வகுப்பு படிக்கிற போது திருச்சபைக்கு வர ஆரம்பித்தேன். 76 நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டி 2 ஆத்துமாவோடு சேர்த்து வந்து நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நான் போகும்போது சிங்கிளாக போகலை, 2 ஆத்துமாவை, அதுவும் ஒரு முதிர்ந்த வயசான 2 பேரை சேர்த்து போய் ஞானஸ்தானம் நடத்துன்னு சொன்னாக்க என்னை நடத்தியவர்கள் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், என்னுடைய சண்டே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த சண்டே ஸ்கூலுங்கிறது அவ்வளோ வளமான ஒரு பகுதி. அங்கே அதன் பிறகு ஆண்டவர் என்னை விடவே இல்லை என்ற நான் அங்கேருந்து 7ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு எங்கள் ஊருக்கு வந்துட்டேன். திரும்ப எங்கள் தாத்தா பாட்டியை விட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட இங்கே வந்தோன்னு சொன்னாக்க எங்கள் ஊரில் திருச்சவே இல்லாத ஒரு ஊர், அப்படி ஒரு ட்ரை. அங்கே விக்கிரகங்கள் கோயில்கள் தான் நிறையா இருக்குது அந்த ஊர்களில். எங்கே பார்த்தாலும் அவங்க பாட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் கூட ஆண்டவரை நோக்கி ஜெபிக்காமல் நான் இருந்ததில்லை. ஆண்டவருடைய சமூகத்துட்டு விலகலை. என் கூட பிறந்தவங்க எங்கள் அக்கா 2 பேர் தமிழ் பண்டிட், அவங்க படித்தவங்க, என்ன அடிப்பாங்க, என்கிட்ட சண்டை போடுவாங்க. ஆனால் நான் பைபிளுக்காக நான் சண்டை போடுவேன். ஆனால் அவங்களுடைய புராணங்களெல்லாம் சொல்லுவாங்க. நானும் தமிழ் படித்தேன், இப்படியே வளர்ந்து வந்தேன். ஒரு காலத்திலும் நான் கல்லூரி படிக்கிற காலம் மற்ற எல்லா காலத்திலையும் எனக்கு கிறிஸ்தவ நண்பர்கள் அப்புறம் கிடையவே கிடையாது. அந்த 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான். ஆனால் அந்த 6ஆம் வகுப்பு வரையிலையும் அந்த சண்டே ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த சத்தியம் இன்றைக்கு வரைக்கும் என்னை ஆண்டவரையுடைய கைகளை நெகிழவிடாமல் பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ். அந்த சண்டே ஸ்கூலுக்கு ஒழுங்காக நம்ம பிள்ளைகளை அனுப்புனா போதும், அவங்க அழகாக பரலோகத்துக்கு நம்ம பிள்ளைங்களை பரலோகத்துக்கு நேராக நடத்திடுவாங்க. அப்படியாக நான் சென்னைக்கு வந்து சேர்ந்த பொழுது அழகாக அந்த எம்சிசி ஸ்கூலில் அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை கிடச்சிது. பள்ளிக்கூடத்தில் வேலை கிடைச்ச போது ராஜா சிங்னு ஒரு அண்ணன், அவங்க வந்து ஸ்கிரிப்சர் யூனியன் என்கின்ற ஒரு சிறுவர், அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஊழிய இயக்கமாக ஸ்கிரிப்சர் யூனியன் இயக்கம் இருந்தது. அந்த இயக்கத்தில் இருந்த அந்த செக்ரட்டரியாக இருந்த ராஜா சிங் அண்ணன் என்னை அழைத்து அந்த ஊழியத்தில் சேர்த்தார்கள். அந்த ஊழியத்தில் சேர்ந்து எங்கள் பள்ளிக்கூடத்திலே நிறைய ஊழியங்கள் செய்து மிகப்பெரிய ஊழியம் செய்கின்ற வாய்ப்பினை பெற்றுக்கொண்டேன். நல்லா கவனிங்க, நான் நல்லா பேசுவேன், பிரமாதமாக பட்டிமன்றங்கள் பேசுவேன். இந்து சகோதரர்களுக்கு தெரியாத எல்லா இந்து இலக்கியங்களையும் நான் கற்று வைத்திருக்கிறேன். கம்பராமாயணத்தில் வந்து என்னை மாதிரி யாரும் பேச முடியாது. நிறைய பட்டிமன்றங்கள் போய் பேசியிருக்கிறேன். மலேசியா, சிங்கப்பூர், துபாய்க்கெல்லாம் போய் பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் ஜெயா ப்ளஸ்ங்கிற தொலைக்காட்சியில் நான் நடுவராக இருந்து நிறைய பேசியிருக்கிறேன். இன்றைக்கி பெரிய நடுவராக இருக்கக்கூடிய ஒருத்தர், நான் அணித்தலைவர் வந்து எனக்கு கீழே பேசிக்கார். அவ்வளோ நல்ல பேச்சாளன். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, நான் அன்னைக்கு நான் அந்த வழியில் போயிருந்தேன்னா கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம். தொலைக்காட்சியில் அவர் பிரபலமானமாக என்னை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தவே வேண்டாம், என்னை பார்த்த உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னை இந்த பக்கமாக அழைத்து இந்த ஸ்கிரிப்சர் யூனியன் மூலமாகவும் இந்த எம்சிசி பள்ளிக்கூடம் மூலமாகவும் உனக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள் இந்த உலகத்துக்காக இல்லை, ஊழியம் செய்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த ஸ்கிரிப்சர் யூனியன்லேருந்து நிறைய ஊழியங்கள் செய்கிறாங்க. முக்கியமாக நல்ல நூல்கள் இந்த ஸ்கிரிப்சர் யூனியனில் போடுறாங்க. பார்த்திங்கன்னா இது 5லிருந்து 7 வயது சிறுவர்களுக்கான ஒரு புத்தகம். இது வந்து 7லிருந்து 12 வயது வரை சிறுவர்களுக்கான ஒரு புத்தகம். இது இளைஞர்களுக்கானது, இது பெரியவர்களுக்கானது, இது குடும்பத்திற்கான ஒரு இதழ், இது சிறு பிள்ளைகள் ஜெபிப்பதற்கான ஒரு சிறு புத்தகம். இந்த இதழில்தான் நான் ஆசிரியராக இருக்கிறேன். இந்த இதழ் வந்து ஒரு வித்தியாசமானது. அதாவது குடும்பம் சம்பந்தமான செய்திகள் இருக்கும், கதை, கவிதை, கற்பனைகள் ஒன்றும் இருக்காது. அதனால் இந்த புத்தகங்களை கீழே நீங்கள் பெற்றுக்கொண்டு சென்றால் நலமாக இருக்கும். உங்கள் குடும்ப கட்டுமான சத்தியங்களை தெரிந்து கொள்வதற்கு இது வசதியாக இருக்கும் என்பதனை சொல்லிக்கொண்டு, இப்படியாக சிறு பிள்ளையிலேயே நம்ம அன்றைக்கி பாடணும், அழகாக பாடணும். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார்,
தூரம் போயினும் கண்டு கொண்டார். சிறு வயதிலே என்னை அழைத்து கொண்ட தேவன், நான் எங்கே போனாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது ஹாஸ்டலில் படிக்கல, தனியாக ரூம் எடுத்து படிப்பேன். என் கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க, எல்லாரும் குடிப்பாங்க, எல்லாருக்கும் எல்லா கெட்ட பழக்கங்களும் உண்டு. ஆனால் அவங்க கூட தான் இருக்கணும். என்னால் தனியாக ஒரு ரூம் எடுத்தோ அல்லது ஹாஸ்டலில் பணம் கட்டியோ படிக்க முடியாது, அவங்க கூட தான் சேர்ந்து இருக்கணும். ஆனால் என் கூட இருக்கிற யாருமே சுத்தமானவர்களாக இல்லை. நான் ஒரு நாளும் ஆண்டவர் என்னை அசுத்தத்தின் பக்கமே நடத்தவில்லை, பாதுகாத்து கொண்டார். காரணம், இந்த சின்ன வயசில் அவர் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டது அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கற்றுக் கொடுத்தது. இப்படி இந்த சின்ன வயசிலேயே அப்போது இது எப்போ அவர் முன்குறித்து கொள்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, 1ஆம் வகுப்பில் படிக்கும்போது அவர் அந்த அழைப்பை நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் அவர் எப்போது என்னை முன்குறித்து கொண்டார் தெரியுமா? தாயின் கற்பத்தில் இருக்கின்ற பொழுதே, உருவாவதற்கு முன்னே நமக்கு ஒரு பெயரையும் சூட்டி பெயர் சொல்லி அழைத்து அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படித்தான் இந்த ரெபேக்காளின் வயிற்றிலே 2 பிள்ளைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. 2 பிள்ளைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி ஒரு திட்டம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இவர்கள் வளரும் போது எப்படி வளர்வார்கள் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இதில் ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம், ஆண்டவருடைய இந்த திட்டத்தை அந்த ரெபேக்காள் புரிந்து கொண்டது, உணர்ந்து கொண்டது தான். நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருப்பார், அது ஒரு உன்னதமான திட்டமாக இருக்கும். அந்த திட்டத்தை நாம் உணர்ந்து கொள்வதில்லை, பல பேர் உணர்ந்து கொள்வதில்லை. நம்முடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை ஒரு சாமுவேலை போல ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாக, உலகத்தை கலக்குகிறவனாக இருப்பான். ஆனால் அதை உணர்ந்து கொள்ளாமல், அந்த பிள்ளையை சரியாக வளர்க்காமல் நாம் என்ன செஞ்சிடறோம்? நம்ம பிள்ளைகளை வீணாக்கி கொள்கிறோம். பாருங்க, இந்த வயிற்றிலே 2 பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது 2ம் உள்ள வயிற்றுக்குள்ளே சண்டை போடுது. ஒரு 7 மாதம் ஆயிடுச்சுன்னா ஒரு குழந்தை இருந்தாலே என்ன செய்யும்? உதைக்கும். சில சமயத்தில் பாவம் தாய்மார் தாங்கிக்கிட மாட்டாங்க, அப்படி உதைக்கும் குழந்தை. ஒரு குழந்தை அப்படின்னா 2 குழந்தை உதைச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் அவங்க 2 பேரும் டிஷ்யூம்னு சண்டை போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி அவங்க உள்ள 2 பேரும் என்ன செய்கிறாங்க? சண்டை போடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே வேதனைப்படுகிறாள். ஐயோ, இப்படி இருக்கிறத வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே இந்த பிள்ளைங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இது எப்படி ஆகுமோ என்று வருத்தப்படுகிறாள், வேதனைப்படுகிறாள், ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறாள். அப்போது இதுக்கு என்ன தீர்வு, யார் நமக்கு வழிகாட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யாரிடத்தில் போய் இதை விசாரிப்பது என்று நினைத்து பார்க்கிறாள். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைன்னா யார் இடத்தில் போகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வழி சரியான வழியாக இருக்க முடியும். இன்றைக்கி நமக்கு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு என்ன செய்கிறோம்? யாரிடத்தில் போய் சொல்கிறோம்? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கதை சொல்கிறோம், எதிர்த்து வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்கிறோம், அண்டை அயலாரிடத்துல சொல்கிறோம். பெண்கள் பொதுவாக சட்டுன்னு எடுத்து ஃபோனை போட்டு அம்மாட்ட பேசிடுவாங்க. உடனே இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் சரியா இல்லை, நீ உடனே கிளம்பி இங்கே வா, இல்லைன்னா நான் கிளம்பி அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவங்க பிரச்சனையை இங்கே இருக்கின்ற இந்த மக்கள் மத்தியிலே சுற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர, இந்த ரெபேக்காள் என்ன செய்தால் இவர்களைப் போல அல்ல, நேர தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இது எப்படி ஆகுமோ, எனக்கு ஒரு நல்ல சமாதானத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் அவளோடு பேசுகிறார். பயப்படாத சொல்கிறார். ஆதியாகமம் 25 அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்கிறார். அதற்கு வாசிங்கம்மா. ஆமென். கவனிங்க, ஆண்டவர் அவரிடத்தில் நமக்கு ஆண்டவர் பேசுவார். திட்டமும் தெளிவும் தீர்க்கமுமாக ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து ஜெபித்தோம் என்று சொன்னால், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையும் உத்தமமாக ஜெபித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இங்கே பேசுகிறார். உன் கற்பத்திலே 2 ஜாதிகள் உண்டாயிருக்கின்றன. 2 பேர் வேற மாதிரி இருப்பான்.
வேற மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம வீட்டில் பிள்ளைங்க 5 பிள்ளைங்கன்னா 5 விதமாக இருக்கும், 4னா 4 விதமாக இருக்கும், 2னா 2 விதமாக தான் இருக்கும். அதில் அவர் சொல்கிறாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படிங்கிறார். அப்போ இதில் அவர் சொல்ல வர்றதை அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன், மூத்தவன் தான் அந்த கெட்டவனாக இருக்க முடியுமோ அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அதை குறித்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அது இப்போ குழந்தைகள் பிறக்கின்றன, வளர்கின்ற பொழுது அவன் நினச்சது சரிதான். ஆண்டவர் சொன்னது போல் மூத்தவன் வனசெஞ்சாரியாக இருக்கிறான், வேட்டையாடுறான், அப்படி ஒரு மாதிரியான ஆளாக இருக்கிறான். ஆனால் இளையவன் அப்படி இல்லை, குணசாலியாக இருக்கிறான், கூடாரவாசியாக இருக்கிறான். இந்த 2 வேறுபாடு. நம்ம பிள்ளைங்க இன்றைக்கி நீங்கள் நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறாங்க? வீட்டில் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து அப்பா அம்மா கூட இருக்கிறாங்களா? ஸ்கூலுக்கு அழகாக போயிட்டு வந்துடுறாங்களா? சர்ச்சுக்கு வர்றாங்களா? சண்டே ஸ்கூலுக்கு இருக்கிறாங்களா? வீட்டில் வந்து இருக்கிறாங்களா? இதுதான் குணசாலியும் கூடாரவாசியுமாக இருக்கின்ற பிள்ளைகள். இல்லை, ஸ்கூல் விட்டு வந்த உடனே சைக்கிள் எடுத்துகிட்டு அல்லது காலேஜ் விட்டு வந்த உடனே பைக் எடுத்துக்கிட்டு உடனே வெளியே போய் சுற்றுறாங்களா? வீட்டுக்கு வந்த உடனே செல்ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு ஓரமாக போய் உட்காந்துடுறாங்களா? இல்லைன்னா டிவியை பார்த்துட்டு உட்காந்துடுறாங்களா? இல்லை கம்ப்யூட்டரை பார்த்துட்டு உட்காந்துடுறாங்களா? நம்மக்கிட்ட பேசாமல் இருக்காங்களா? அப்படி போனாங்கன்னு சொன்னால் அவர்கள் ஏசாவை போன்றவர்கள். இந்த 2 விதமாக தான் நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்கும். இப்படி இந்த ஏசா இந்த ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தான். அவனா என்ன செஞ்சுக்கிறான்? கல்யாணம் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஒரு வயசு வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறான். 1க்கு 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான். இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், அவர்களுக்கும் இவங்க குடும்பத்தில் ஒரு பழக்க வழக்கம் தெரியலை. அதனால் இந்த ரெபேக்காள் அவ்வளோ கஷ்டப்படுறா, அவ்வளோ வேதனைப்படுறா, ரொம்ப கஷ்டப்படுறா. ஆனால் இந்த இளையவனாகிய இஸ்ரவேல் 40 வயசு வரைக்கும் அவன் அமைதியாக இருக்கிறான். அவன் எங்கே பொண்ணு தேட போகல, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல, அங்கே செய்யலை இங்கே செய்யலை. வீட்டில் அம்மாவுக்கு அடக்கமாக அம்மா கூடவே இருக்கிறான். அப்பா கூட இல்லை, அம்மாவுக்கு அடக்கமாக இருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது பார்க்குறான், ஆண்டவருடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் அவள் மனதில் வைத்து ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். நல்லா கவனிங்க. இப்போ தான் நமக்கு இந்த 2 கேள்விகளுக்கும் விடை கொடுக்கின்ற ஒரு தெரியக்கூடிய ஒரு நேரம் வருது பாருங்கள். நல்லா கவனிங்க. இந்த பிள்ளைகள் வளர்ந்து வந்து விட்டார்கள். இப்போது ஈசாக்குக்கு வயசாகி விட்டது. தன்னுடைய ஆசீர்வாதங்கள், தன்னுடைய அந்த உடைமைகள் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கின்ற நேரம். அப்போ அந்த நாட்களின் முறைமையின்படி மூத்தவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். மூத்தவனுக்கு தான் எல்லா ஆசீர்வாதமையும் கொடுப்பாங்க. மூத்தவனுக்கு இப்போ ஒருவேளை ராஜா விட்டு பிள்ளையாக இருந்தால் மூத்தவன் ராஜாவாவான். ராஜா இல்லாத இருந்தாங்கனாக்க அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் மூத்தவனுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போது ஈசாக்குக்கு கண் பார்வையெல்லாம் மங்கிருச்சுது. இப்போது ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்துட்டு அவன் கண் மூடலான்னு நினைக்கிறான். அப்போது அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய முறைமையின்படி மூத்தவனை அழைக்கிறான். அந்த ஈசாக்குக்கு ஆண்டவருடைய தீர்மானங்கள் தெரியாது, ஆண்டவருடைய திட்டங்கள் தெரியாது. இந்த ரெபேக்காளுக்கு தான் தெரியும். அவன் என்ன செய்கிறான்? நேராக வந்து ஏசாவை அழைத்து, நீ போய் எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா வேட்டையாடி நல்ல உணவு சமைத்து கொண்டு வந்து வா, உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்றான். இப்போது இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரெபேக்காளுக்கு, ஆஹா, ஆசீர்வாதம் அவனுக்கு போகக்கூடாது, அவன் கையில் போகக்கூடாது, இங்கே யாக்கோபுக்கு தான் வரணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லியிருக்கிறாரே, இளையவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணுமே, அதுதானே தேவனுடைய திட்டம். அப்போது அந்த தேவ திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டுமே என்று சொல்லி அந்த யாக்கோபை அழைத்து, தம்பி இங்கே வா, நான் நல்லா சமைச்சு தரேன், நீ உங்கள் அப்பாட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவன் சொல்கிறான், எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்குதில்ல, தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு இப்போ கண் பார்வை இல்லைப்பா, தெரியாதுன்னு சொல்கிறான். இல்லை, தொடவி பார்ப்பாரு, அண்ணன் உடம்புலலாம் என்ன இருக்கும்? ரோமம் இருக்கும், என் உடம்புல நல்லா அதெல்லாம் இருக்காது, அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாரே அப்படிங்கிறான். அப்போ அவர் சொல்கிறா, ஒரு நல்ல அந்த ரோமங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோல் ஒரு ஆடை எடுத்துகிட்டு வந்து போர்த்தி விட்டுட்டு இப்போ தடவி பார்த்தாருன்னா அப்படியே உங்கள் அண்ணன் மாதிரியே இருக்கும், போ அப்படின்றார். அப்பவும் அவன் சொல்கிறான், அப்போ தான் அவன் சொல்கிறான், இந்த உலகம் என்னை எத்தன் என்று சொல்லுமே என்று சொல்கிறான். நல்லா கவனிங்க. அவன் தான் சொல்கிறான், உலகம் எத்தன்னு சொல்லலை.
வேதாகமத்தில் அப்படி எத்தனைன்று அவனு சொல்லலை, எத்தனைன்ற அர்த்தமும் கிடையாது. அவன் சொல்கிறான், நான் இப்படி என்னுடைய தந்தையாரை ஏமாற்றி மூத்தவனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டால் இந்த உலகம் என்னை எத்தனை என்று சொல்லுமே என்று சொல்கிறான். அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, மகனே, இதனால் வருகின்ற எந்த சாபமாக இருந்தாலும் அது என்மேல் வரட்டும் என்று சொல்கிறான். என்மேல் வரட்டும் என்று சொல்கிறான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக இப்படி பழிபாவங்களை ஏற்றுக்கொள்கிறோமா? கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிறோமா? ஏற்றுக்கொள்கிறோம் என்று தான் நினைக்கிறேன். பிள்ளைகளுக்காக நம்ம கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம், கடன் வாங்குகிறோம், படிக்க வைக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, சில சமயங்களில் நம்ம பாவங்களை கூட, பழி பாவங்களை கூட பிள்ளைகளுக்காக ஏற்றுக்கொள்கிற தாய்மார்கள் இங்கே உண்டு. அப்படிப்பட்ட தாய்மார்களெல்லாம் இந்த ரெபேக்கா வழியில் வந்தவங்க. உன்மேல் வருகின்ற சாபம் எல்லாம் என் மேலே வரட்டும், உனக்கு ஒரு சாபமும் வராது என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்து அவனை அழைத்து செல்கிறாள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பொழுது அந்த ஏசா இவனை கொலை செய்ய வகை தேடுகிறான். அப்பொழுது இந்த ரெபேக்கா என்ன செய்கிறான்னா, ஐயோ, ஆண்டவர் இஸ்ரவேல் சந்ததியை இவனிடத்திலிருந்து உருவாக்குவேன் என்று திட்டம் வைத்திருக்கிறாரே, இஸ்ரவேல் சந்ததியே உருவாகாமல் போய்விடுமே என்று சொல்லி அவன் என்ன செய்கிறா, பாதுகாப்பாக தன்னுடைய இனத்தாரின் பக்கத்தில் அனுப்பி வருகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாதுகாப்பாக அங்கே யாருடைய சித்தம் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படணும். நீங்களோ நானோ விரும்புகிற ஒரு வாழ்க்கை அல்ல, தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறணும். இதுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்காவில் நடந்த நிகழ்ச்சி. அமெரிக்காவில் ஒரு மனிதர் இருந்தார். ரொம்ப உயரமான மனிதர், ரொம்ப அழகாக இருப்பார். அப்படி கோட் சூட்டு போட்டு வந்தார்னு சொன்னால் பெரிய கோடீஸ்வரர் மாதிரி இருப்பார். ஆனால் அவர் பரம ஏழை. சொந்த வீடு கிடையாது, சொந்தக்காரங்களே ஒன்றும் கிடையாது, கல்யாணம் ஆகலை, கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, அப்பா அம்மா இல்லை, தனி மனிதன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறார். ஆனால் தான் அழகாக இருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனை அவருக்கு எப்போதும் உண்டு. அதனாலே நம்ம நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த காலத்தில் அமெரிக்காவில் நாடக தேட்டர்கள் நிறையா இருக்கும். தேட்டர்களில் நாடகம் நடக்கும். அந்த நாடகங்கள் நடித்தா நிறைய பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இவருக்கு என்ன ஆசைனா, நம்ம அழகாக இருக்கிறோம், நாடகத்தில் நடிகராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டார், விரும்பினார். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. தேடிக்கிட்டே இருந்தார். ரொம்ப மனசு உடைஞ்சி போயிருக்கும்போது ஒரு செய்தித்தாளில் ஒரு விளம்பரம் வந்தது. அதாவது ஒரு நாடக கம்பெனியிலேருந்து விளம்பரம். என்ன விளம்பரம் தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதி கேரக்டரில் நடிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுகிறார், ஒரு புதுமுகம் தேவை, அமெரிக்க ஜனாதிபதியாக நடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு புதுமுகம் தேவை. நல்ல உயரமாக அழகாக இருக்கிறவங்க நீங்கள் இந்த முகவரிக்கு வந்து நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளுங்கன்னு சொன்னோன்னே இதை படித்து பார்த்துட்டு இவருக்கு ஒரு கடைசி நம்பிக்கை, இதில் போய் முயற்சி பண்ணுவோம், கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அப்படி அவர்கிட்ட இருந்த அந்த ட்ரெஸ்ஸை தூசு தட்டி போட்டுக்கிட்டு கோட்டை சூட்டை மாட்டிட்டு நேராக வந்தார். வந்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ணார். ஆனால் ரிஜெக்டட். நீ அதுக்கு லாயக்கில்லை, எது ஜனாதிபதி ரோலில் நடிக்கிறதுக்கு நீ லாயக்கில்லைன்னு சொல்லிட்டு தள்ளிட்டாங்க. வெளியே வந்தார். பாக்கெட்டில் பைசா இல்லை, வயிறு பசிக்குது. அப்போது அவர் யோசிச்சுக்கிட்டே வர்றார், என்ன ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கி சாப்பாட்டு கூட வழி இல்லையே, ஏன் என்னை இப்படி நீங்கள் ஆசீர்வதிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர்றார். எங்கெங்கேயோ கால் போன போக்கில் போனார். ஒரு இடத்துல நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு நல்ல திருச்சபை பார்க்குறார், ஒரு சர்ச். அதில் உட்கார்றார். உள்ளே போய் திறந்து உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் ஆண்டவர் உணர்த்துறாரு, நான் நடிகனாகத்தான் மாறுவேன் என்று நினைத்தாய் என்று சொன்னால் நான் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துறாரு. அப்போ அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நான் என்ன வேலைனாலும் செய்கிறேயா, இனிமேல் நான் இதைத்தான் செய்வேன் அதைத்தான் செய்வேன்லாம் இருக்க மாட்டேன், உங்கள் வேலையை மாத்திரம் செய்கிறேன், நீங்கள் சொல்கிற வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுத்த உடனே இன்னும் உற்சாகமாக அவருக்கு ஜெபம் பண்ணுறார். அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ரொம்ப நேரம் ஆச்சு, இருட்ட போகிற நேரம். அந்த சர்ச்சை பூட்டணும்.
அந்த ஆயர் வந்து இவர்கிட்ட மெதுவாக பேசுகிறார். எல்லோரும் போயிட்டாங்க. தம்பி, நீங்கள் எங்கே போகணும், எங்கேருந்து வந்தீங்க, ரொம்ப நேரமாக ஜெபம் பண்ணிட்டீங்களே, என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டவுடனே இவர் கடன்னு எல்லாம் சொல்கிறார். சொல்லிவிட்டு சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே ஒன்றும் வேலை இல்லை, ஆனால் நான் சொல்கிற வேலையை செய்வியா அப்படின்றார். என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறேன்றார். சரி முதல்ல வந்து சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு இரவு சாப்பாடு போட்டார். நல்லா சாப்பிட்டோடனே சரி என்ன வேலை சொல்லுங்கள், நான் என்ன வேலைனாலும் செய்கிறேன்னார். நீ காலையில் பார்த்துக்கலான்னார். காலையிலையும் அவருக்கு டிஃபனை கொடுத்துட்டு இப்போ நான் என்ன வேலை செய்யணும்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், இங்கே ஒரு வேலையும் கிடையாது, ஆனால் ஒன்று இந்த சர்ச்சை சுற்றி நிறையா முள்ளும் புதருமா கிடக்குது, இதை கொஞ்சம் உன்னால் க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்குறார். எப்படி காலையில் எப்படி நினச்சி வந்தார், அமெரிக்க ஜனாதிபதியாக நடிக்க கதாநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தவர் இப்போ கையில் ஒரு கத்தியை கொடுத்து நீ முள்ளை வெட்டுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். சரியா செய்கிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாள் முழுசும் வேலை செஞ்சு அந்த புதர்களெல்லாம் நீக்கிட்டார். நீக்கின உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்த நாள் சரியா இன்றைக்கி சாப்பாடு வேணுமே, இன்றைக்கி என்ன வேலை கொடுக்குறீங்கன்னாரு. அவர் சொன்னார், நம்ம தெருவை சுத்தம் பண்ணுனார். தெருவை சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்த நாள் பக்கத்து தெரு, அதுக்கு அடுத்த நாள் இந்த தெரு, அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்க எல்லா தெருவையும் சுத்தம் பண்ணிட்டார். உடனே என்ன செஞ்சார், இவர் ஒரு கொஞ்சம் மரக்கன்றுகளை வாங்கிட்டு வந்து எல்லா தெருக்கள்லையும் மரக்கன்றுகளை வைனார். இதை வச்சு அந்த பகுதியே பசுமையாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த ஊர் ஜனங்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தன் வந்தான், அவன் ஏதோ வேலை செய்கிறான், நம்ம பகுதி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவனை விசாரிக்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இவனுடைய கதையெல்லாம் சொன்னோடனே எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிச்சி போகுது. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு சொல்கிறாங்க, புதுசாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, நல்லா வர வச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பகுதியில் அந்த உள்ளாட்சி தேர்தல்கள் வருது, லோக்கல் பாடி எலெக்ஷன். அந்த பகுதியில் கவுன்சிலராக எப்போவுமே யாரும் போட்டியிட மாட்டாங்க. அந்த மக்களாக முடிவு செஞ்சு ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ அந்த மக்கள்லாம் சேர்ந்து பேசுகிறாங்க, நம்ம பகுதி இன்றைக்கி இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொன்னாக்க அது காரணம் அந்த மனுஷன்தான், அவரையே நம்ம கவுன்சிலர் ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிடறாங்க, கவுன்சிலர் ஆக்கிடுறாங்க. அப்படியே படிப்படியாக வளர்ந்து வருகிறார். அப்படி படிப்படியாக வளர்ந்து அரசியலில் வளர்ந்து வருகிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக வளர்ந்து வருகின்ற பொழுது சினிமாவிலையும் வாய்ப்பு கிடைக்குது. சினிமாவிலையும் என்னது ஹீரோவாக வாய்ப்பு கிடைக்குது. சினிமாவிலே நடிக்கிறார். நல்ல கேரக்டர்களை தேர்ந்தெடுத்து சினிமாவிலே நடிக்கிறார். ஒரு பக்கம் சினிமாவில் ஹீரோவாகிறார், இன்னொரு பக்கம் அங்கே அரிசோனா அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கிறது, அரிசோனாவினுடைய கவர்னராகவே வந்து விடுகிறார். அப்புறம் கவர்னராக வந்த உடனே சினிமாவில் நடிக்கிறத நிறுத்திட்டு தீவிர அரசியலில் ஈடுபடுறார். அப்படி தீவிர அரசியலில் ஈடுபடும்போது அடுத்து 1980 என்று நினைக்கிறேன், என்னுடைய நிறைவு சரியாக இருக்கும் என்றால், அப்போ நான் 10ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும் அதுக்கு முந்தி இருந்த 76 ஜனாதிபதி தேர்தலிருந்து நான் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது அந்த ஜனாதிபதி தேர்தலில் இவர் சார்ந்த கட்சியின் சார்பாக ஜனாதிபதி வேட்பாளராக இவரை நிறுத்துகிறார்கள். எப்படி பாருங்க, நம்முடைய சித்தத்தின்படி நாம் நடக்கின்ற பொழுது ஜனாதிபதியை நடிக்கிறதுக்கு கூட லாயக்கில்லாதவன்னு சொன்ன ஆள் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார். வெற்றி பெற்று அமெரிக்க ஜனாதிபதியாக 2 முறை 8 வருஷம் இருந்தார். அவர் பேர் ரொனால்ட் ரீகன். அப்படி நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போது அவர் உயர்த்துகின்ற விதம் வேறு மாதிரி இருக்கும். அப்படியாகத்தானே இந்த யாக்கோபு அவங்க அம்மா சொன்ன வழியில் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால, ஏசா தன்னுடைய பெற்றோருடைய வார்த்தையை கேட்காம ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம அவன் வழியில் போனான். யாக்கோபு தன்னுடைய பெற்றோர் காட்டிய வழியில், குறிப்பாக அம்மா காட்டின வழியில், அம்மா என்ன யார் காட்டின வழியில் நடத்தினாங்க, ஆண்டவர் அவனுக்காக கொடுத்த வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை சொல்லி அவனை வளர்த்தாங்க. அம்மா சொன்னபடி ஆண்டவருடைய வழியிலே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடந்ததுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இஸ்ரவேல் கோத்திரங்கள் உருவானது. இன்றைக்கு நாம் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம். அப்படியாக நம்முடைய ஒரு முற்பிதாவாக அந்த யாக்கோபு வளர்ந்தான் என்று சொன்னால்,
அவனை கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது. இந்த இடத்துல ஒரு தெளிவுபடுத்திக்கிடுவோம். அவன் எத்தன் இல்லை, அவன் யாரையும் ஏமாற்றலை. எத்தனை யாக்கோபுனா எத்தனை பேரும் கிடையாது. அவங்க மாமனார் தான் அவனை 10 தடவை சம்பளத்தை மாற்றி ஏமாத்தினாரே தவிர இவன் ஏமாத்தலை, எங்கேயும் திருடலை. ஆனால் அவனுடைய தாய் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக அப்படி ஒப்பு கொடுத்தாள். இதனாலே வருகின்ற எந்த ஒரு பாவத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதனால் வருகின்ற வரங்களை மட்டும் நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி அந்த தாய் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாளே தவிர இவன் மனதறிந்து ஒரு பாவமும் செய்யாத ஒரு தூய்மையானவனாக இருந்தான், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவனாக இருந்தான். இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளை, அன்பு பெரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வளர்ப்போமா? இந்த யாக்கோபை வளர்த்தது போல கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒரு நல்ல குணசாலியாக நம்ம பிள்ளைகளை வளர்க்கணுமே. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குணசாலியாக வளர்க்கணும், கூடார வாசியாக இருக்கணும், ஊர் சுற்றுற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஓடுகாலிம்பாங்க. எப்போ பாரு எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருப்பான், வெளியே சுற்றுவான். பொம்பளை பிள்ளைகள் வீட்டில் இருக்காது, பக்கத்து வீட்டில் பிள்ளைகளோட போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க, வெளியே போய் விளையாட போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கூடார வாசியாக இருக்கணும், குணசாலியாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இந்த ரெபெக்காள் எப்படி இந்த யாக்கோபை அப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து கொண்டாலோ, இப்போ நம்மகிட்ட ஒரு கேள்வி எழலாம், யாக்கோபை பாதுகாத்தது போல ஏசாவை பாதுகாத்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் சில நியமங்கள் அப்படித்தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் அவருடைய பண்பாடு அப்படித்தான் இருந்தது. அன்னைக்கு தவறு செய்தால் மன்னிக்கிற குணம் கிடையாது, தவறுக்கு தண்டனை கொடுக்கிற காலம் இருந்தது. ஆனால் எல்லா தவறுக்கும் ஒருத்தர் சிலுவையிலே தண்டனை அடைந்த பிறகு யாருக்கும், எந்த பாவிகளுக்கும் தண்டனை கிடையாது, எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு. ஒருவேளை புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்திருந்தால் இந்த ஏசாவும் கூட மனம் திரும்பி இருக்கலாம், இந்த ஏசாவையும் ஆண்டவருடைய வழியிலே நடத்தியிருக்கலாம். அது பழைய ஏற்பாட்டு காலம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். எப்பேற்பட்ட தெய்வம், நமக்காக மரித்த தெய்வம். இந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எல்லாம் கவனிங்க, நம்ம தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சார், எங்களுக்கு தெரியும் சார், நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்தவர்கள். நீ இந்து குடும்பத்திலேருந்து வந்தாலே உன்னோட எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, உங்களுக்கு ஒரு பக்கம்தான் தெரியும், எனக்கு 2 பக்கமும் தெரியும். ஐ ஆம் போத் சைட் பிகாஸ் ஐ நோ போத் சைட். 2 பக்கத்தில் இருந்திருக்கிறேன். அந்த இலக்கியங்கள், அந்த சாமியை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு அந்த சாமிகளை பற்றி தெரியாது, நம்ம ஒரு மட்டும்தான் தெரியும். அதனால் இவருடைய அருமை நமக்கு தெரியலை. நிழலின் அருமை எங்கே தெரியும்? வெயிலில் தான் தெரியும். அந்த வெயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான், ஐயோ எப்படிப்பட்ட நிழலில் இந்த ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு சந்தோஷம் வரும் பாருங்க. கவனிங்க, நான் எனக்கு நிறைய இலக்கியங்கள் படித்ததில் எனக்கு பிடித்தது திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஆத்திசூடி ரொம்ப பிடிக்கும். ஆத்திசூடி தெரியும்ல? ஆத்திசூடி அறம் செய்ய விரும்பு, ஆறுவது குழம்பு இல்லையா? ஏன்னா சாயந்தரம் அப்படி தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி எதுவும் மத்தியானம் போயிட்டு இவர் வேறு பிரசங்கியார் வேறு ரொம்ப நேரம் லெங்க்த்தியாக பேசிட்டார். வீட்டில் போய் சிக்கன் எடுத்து குழம்பு அவசரமாக வச்சு பையன் பசிக்குமா, இல்லை கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் ஆறட்டும், கொதிச்சுக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த ஆறுவது குழம்பு அது இல்லை, ஆறுவது சினம், இயல்வது கரவேல். எனக்கு இந்த ஆத்திசூடி பிடிக்கும். அப்போ நான் என்ன நினச்சேன், அதில் ஆத்திசூடியில் சின்ன அறம் செய்ய விரும்பு, கோவப்படக்கூடாது, இப்படி தானே சொல்லியிருக்காங்க. நம்ம வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வைத்து இப்படி ஒரு நூல் எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். அன்பே முதன்மை, ஆகமம் கைக்கொள், இப்படிலாம் எழுதிட்டே வந்தேன் பாருங்க. அப்போ திடீர்னு பாதி எழுதும்போதே நிறுத்திட்டு, இதுக்கு என்ன பேர் வைக்கிறது? ஆத்திசூடினே வைக்க முடியுமா? அது நூலுக்கு ஆத்திசூடின்னு பேர் அப்படின்னு சொன்னால் நம்ம நூலுக்கு நல்ல பேர் வைக்கணும். ஏன் ஆத்திசூடின்னு அதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்தோம்னா, அந்த அறம் செய்ய விரும்புகிறது தான் நூல் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னால் ஒரு 2 வரி கடவுள் வாழ்த்து பாடியிருப்பாங்க. அவங்க கடவுளை வாழ்த்தி, அதாவது
ஆத்தி சூடி அணிந்த தேவனை ஏற்றி ஏற்றி தொழுவோம் யாமே. ஆத்திங்கிறது ஒரு பூ. அந்த பூவை அணிந்த அந்த ஒரு சாமிக்கும் ஒரு பூ. கொன்றை மலர்னால் அது ஒருத்தர் போடுவார், தாமரைன்னா இவங்க அந்த கடவுளுக்கு சொந்தமானதாக இருக்கும். அதில் இவர் ஆத்தி மலர் அணிந்த அந்த தெய்வத்தை இவர் இந்த அம்மா வணங்குது, ஔவையார். ஆத்தி சூடி, ஆத்தி மலரை தலையிலே சூடி அணிந்த அந்த தேவனை தொழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் செய்ய வரும்னு எழுதுகிறாங்க. இப்போது நான் என்ன நினச்சேன், அந்த 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 சாமி என்ன பூ சூடி இருக்கிறாரு? ஆத்தி பூ சூடி இருக்கிறார். அப்போ நம்ம சாமி என்ன பூ சூடி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேரில் எழுதிடுவோம். ஒருவேளை ரோஜா பூ சூடி இருந்தார்னா ரோஜா சூடி, தாமரை பூ சூடி இருந்தார்னா தாமரை சூடி, மல்லிகைப்பூ சூடி இருந்தார்னா மல்லிகை சூடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எங்கேயும் ஒரு பூ வச்ச மாதிரியே தெரில, பூக்களை பற்றியே வரல. பெரியவங்ககிட்டலாம் போய் கேட்டேன், ஏப்பா நம்ம சாமி அப்படிலாம் பண்ண மாட்டார்ப்பா, பூவெல்லாம் வைக்க மாட்டார், அவர் தலையில் முள்முடி வைத்தார். முள்முடி வச்சாரா? எதுக்காக முள்முடி வைத்தார்? அந்த முள் உறுத்த அதிலிருந்து ரத்தம் சொட்ட அந்த இரத்தத்தினால்தான் நம்முடைய காயங்களெல்லாம் கழுவப்பட்டன, நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவப்பட்டன, நம்ம ஆத்மா மீட்கப்பட்டது. அந்த முள்முடி சூடுனதுனால தான் நாம் இன்றைக்கி இந்த ரெட் கார்பெட்டில் நடந்து வர்றோம் இல்லை? இன்றைக்கி நம்ம பாதை எப்படி இருக்குது? ஆனால் அந்த சாமி என்ன செய்யுது? பூவை சூடிக்கிச்சு. அவன் பக்தன் பாடுறான், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தன்றான். சாமி பூவை வச்சுக்கிச்சு, பக்தனுக்கு முள்ளை கொடுத்துருச்சு. ஏன் சாமி என்ன செஞ்சுருக்கிறாரு? முள் எடுத்து அவர் தலையில் வச்சுக்கிட்டு நீ பூவில் நடந்து போகணுன்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றியிருக்கிற தெய்வம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நாளும் நீங்கள் பார்த்த இந்த தெய்வத்தை விட இன்னும் பெரியவர், இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் பெரியவர். இந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து அந்த வழியிலே நடப்போம் என்று சொன்னால் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, இஸ்ரவேலராக, ஆண்டவருக்கு பிடித்த இஸ்ரவேல் சந்ததியாக வளர்வோம். நாம் அப்படியே பரலோகத்துக்கு போவோம். ஆக நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நம்ம பிள்ளைங்களை வளர்க்கும்போது நீங்கள் அவங்கள டாக்டராக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும் ஆசைப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வளரணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை வளருங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் வழி நடத்துவார். நல்லா படிப்பாங்க, நல்லா வாழ்வாங்க, நல்ல கல்யாணம் நடக்கும். உங்கள் பிள்ளைங்க, உங்கள் சந்ததி தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படுவதை பார்ப்பீர்கள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ரெபேக்காள் செய்தது போல தன்னுடைய அந்த ஆண்டவருடைய சித்தத்தின்படி இஸ்ரவேலை வளர்த்தது போல அவருடைய எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவருடைய இரத்தத்தை கொண்டு கழுவி அவர்களுடைய சித்தத்தின்படி வழிநடத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பரலோகத்துக்கு வருவோம். இந்த திருச்சபை மாத்திரமல்ல, இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லாரும் வரணும், எல்லாரும் மீட்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஐயா, மெய்யான தெய்வம் இவர் தானையான்னு சொல்லிட்டு நாம் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அவங்க ஓடி வரணும். நம்முடைய உன்னதமான நிலையை பார்த்து எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் நம்ம இந்த ஓய்வு நாட்களை அனுசரிக்கக்கூடிய ஒரு சரியான முறையாக இருக்கும் என்பதனை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் என்னுடைய இந்த ஓய்வு நாட் பாடசாலை தினத்திற்கான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதனை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர். ஆனால் எங்களுக்கு இறங்கி எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறப்பா. ஒரு சிறிதும் தகுதியில்லாத பாத்திரங்களாகி எங்களை எடுத்து அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தந்து எங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்து எங்களுக்கென்று ஒரு தீர்மானத்தை வைத்து எங்களை வளர்த்து ஆளாக்கி வருகிறீர். உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் விசேஷமாக இந்த ஓய்வு நாட்பள்ளி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட இஸ்ரவேல் சந்ததியாராக வளரும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.